இங்க ஒரு சிட்டில இருந்த ஒரு ஸ்ட்ரீட்ல நிறைய மான்ஸ்டர்கள் உள்ள வந்து அங்க இருக்கிற மக்களை பிடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த வழியா போறவங்க யாரோட கண்ணுக்கும் அது தெரியவே இல்ல. அவங்க சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காங்க. சில பேர் அந்த மான்ஸ்டர்கள் அப்படியே விழுங்கிட்டு இருக்குது. அவங்க கதறினாலும் அங்க போறவங்களால அதை பார்க்கவே முடியல. ஆக்சுவலா இது ஒரு ஃபியூச்சர் வேர்ல்டு. இந்த காலத்துல எல்லாரும் ஒரு டிஜிட்டல் பபிள்ஸ்குள்ள தான் வாழ்வாங்க. அதனால அவங்க சுத்தி என்ன நடந்தாலும் அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அப்படி இங்க ஒரு பொண்ணு அவ மார்னிங் எழுந்ததும் அவளோட ஸ்மார்ட் பபிள டெய்லி ஆன் பண்ற மாதிரி அன்னைக்கும் ஆன் பண்றா. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல லைவா இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் ஜாலியா பேசுறா. அவ எங்க போகணும்னு நினைச்சாலும் அந்த ஸ்மார்ட் பபிளுக்குள்ள ஒரு ஆரோ அவளுக்கு வழியை காமிக்கும். அதை ஃபாலோ பண்ணியே தான் நடந்து போவா. ஆனா வெளியே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அவ ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கிறப்ப சடனா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவகிட்ட உனக்கு இப்போ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவளை வார்ன் பண்றான். ஆனா அவ அதை பெருசா எடுத்துக்காம ஏதோ ஸ்கேம்னு நினைச்சு உடனே அவனை பிளாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஆபத்து அவளை நெருங்கி வந்துருச்சுன்னு கூட தெரியாம திரும்பவும் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்த நாள் அவ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணு லைவ் ஸ்ட்ரீம்ல வர்றான். அந்த பொண்ணு அவகிட்ட நீங்க உடனே உங்க ஸ்மார்ட் பபிள டர்ன் ஆஃப் பண்ணிட்டு உடனே திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு $5 மில்லியன் கொடுக்கறேன்னு சொல்றான். பணத்து மேல ஆசைப்பட்டு இவனும் உடனே அவளோட பபிள டர்ன் ஆஃப் பண்றான். அங்க ஏதோ ஒண்ணு பார்த்து பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறான். அங்க அவ கூட ஒர்க் பண்ற ஒருத்தர அங்க இருந்த ஒரு மான்ஸ்டர் அவர் உயிரோட விழுங்கிட்டு இருக்குது. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பவும் அவளோட பபிள ஆன் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறான். அந்த டைம்ல இதுக்கு முன்னாடி அவளை ஆபத்துன்னு சொல்லி வான் பண்ணின 2 பேரும் ஆன்லைன்ல வர்றாங்க. அவங்க அவகிட்ட பயப்படாத, நாங்க உன்னை எப்படியும் காப்பாத்திடுவோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. நீ உடனே உன்னோட ஸ்மார்ட் பபிள ஆஃப் பண்ணிட்டு உன்னோட கண்களால தான் இந்த உலகத்தையே இனிமே பார்க்கணும்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்றா. பபிள ஆஃப் பண்ணிட்டு அந்த டேபிள்ல இருந்து சைடு வழியா நகர்ந்து வர்றா. ஆனா 2 ஸ்டெப் எடுத்து வச்சவங்க தடுமாறி அந்த டேபிள்லயே போய் மோதிடுறான். அங்க ஒரு மான்ஸ்டர் ஒருத்தரை சாப்பிட்டுட்டு இருக்குது. உடனே பதட்டத்துல திரும்பவும் அந்த பபிள ஆன் பண்ணி அதுல அந்த ஆரோ காமிக்கிற ரூட் வழியா அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துடுறான். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் லிப்டுக்குள்ள போகும்போது அதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அப்பவும் அந்த ஆரோ அவளை முன்னோக்கி போக சொல்லி வழிகாடுது. அப்போ பபிளுக்குள்ள இருந்தவங்க அவளை முன்னாடி போக வேண்டாம், சீக்கிரம் பபிள ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி திரும்ப வந்துருன்னு கத்துறாங்க. அப்பதான் அவளுக்கு அந்த பபிள நம்பி அவ முன்னாடி போனா அந்த மான்ஸ்டரால இறந்தே போவான்னு புரியுது. உடனே 2 ஸ்டெப் அவ பின்னாடி போயிட்டு அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து போறதுக்கு வழிவிடுறா. உடனே அந்த பபிள டர்ன் ஆஃப் பண்றான். ஆனா இதுக்கப்புறம் அவளுக்கு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்பவும் அவ அந்த பபிளோட ஹெல்ப் இல்லாம நடந்துக்கவே மாட்டான்.